சென்னையில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மாணவர்களிடையே மூடநம்பிக்கை கருத்துக்கள் பேசப்பட்ட விவகாரத்தில் தலைமை ஆசிரியர்கள் 2 இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தியுள்ள பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் 3 நாட்களில் அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்கே பறந்து போவான். அத்தனையையும் பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணு என்பவர் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கூறிய காட்சிதான் இது. அத்துடன் மகாவிஷ்ணுவின் கருத்துக்களுக்கு ஆட்சேபம் தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மிரட்டும் துணியிலும் அவர் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manners how to ask. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மகாவிஷ்ணுவை நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதித்தது தொடர்பாக அசோக் நகர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டார். இதேபோல சைதாப்பேட்டை பள்ளியிலும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதால் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆளுங்கட்சியினருடன் இருக்கும் நெருக்கத்தாலேயே மகாவிஷ்ணு இவ்வாறு பேசியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த நபர் அண்மையில் நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் நிறுத்தப்பட்டதாக கூறிய தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகளை எடுக்க வேண்டும் என கூறினார். முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது என்ன, நாங்கள் எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன, அதனால அந்த மாதிரியா இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாது. ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத. அதே நேரம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளில் அறிவியலுக்கு மாற்றான கருத்துக்களை கொண்ட நிகழ்ச்சிகள் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஆசிரியரை மிரட்டும் வகையில் பேசியவரை சும்மா விடமாட்டோம் என்றும் கூறியுள்ளார். அவர் எங்களுடைய ஆசிரியர்களை அவர் அவமானப்படுத்துகின்ற விதமாக, தனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற விதமாக அவர் பேசியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டாங்க. எல்லாரும் வராங்க, எல்லாரும் போட்டோ எடுக்காங்க, அதனால பழக்கம்லாம் சொல்றது நான் கண்டிப்பாக கேட்டேன். இதன் எதிரொலியாக பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாட நூல்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள் அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கூறும் வகையில் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்கள் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அசோக் நகர் பள்ளிக்கு சென்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தினார். இதில் அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். 2 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் சில ஆசிரியர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 நாட்களில் அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். முன்னதாக முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய கண்ணப்பன் அரசு பள்ளிகளில் தனியார் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என அறிவுறுத்தினார். அறிவுரையை மீறி செயல்பட்டால் தலைமை ஆசிரியருடன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும்
இடைநீக்கம் செய்யப்படுவர் எனவும் கண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கிடையே சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றபோது அவரை வெளியே செல்லுமாறு காவல்துறையினர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது.